ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் UNSC அப்படின்னு சொல்லுவோம். அந்த UNSCல இந்தியாவுக்கு எதிரான ஒரு கேள்வியை பாகிஸ்தான் கேட்குறாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஏன் நிப்பாட்டினீங்க? உங்களால் தான் அங்கே பல மனிதர்கள் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட பிரச்சனையை எழுப்பி ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை குற்றக்காரர்களாக காண்பிக்கிறார்கள். இதற்கு இந்தியா சாதாரணமாக பதிலடி கொடுத்துருக்குமா? இல்லை. கிட்டத்தட்ட இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது 65 வருஷத்துக்கு முன்னாடி நல்லது நடக்கும் அப்படிங்கிற பெயரில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒத்துக்கொண்டார்கள். அதில் குறிப்பாக இந்தியா ஒத்துக்கொண்டது பாகிஸ்தானுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த 65 வருடங்களில் கிட்டத்தட்ட 3 யுத்தங்களை பாகிஸ்தான் செஞ்சுருக்காங்க. இந்த 3 யுத்தங்கள் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வளர்த்து விடக்கூடிய தீவிரவாதத்தால் இந்தியர்களில் 20,000க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க. இதெல்லாம் தாங்கி கொண்டிருந்த நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் எந்த விதமான விசாரணையும் செய்யலை, அவங்கள பிடிக்கலை, அவங்களுக்கு தீவிரவாத இயக்கம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலை. இப்படின்னு சொல்லும்போது எங்கள் நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தான் தெள்ள தெளிவாக வேலை செய்யும்போது நாங்கள் மட்டும் ஏன் இந்த தண்ணீரை அவங்களுக்கு கொடுக்கணும்? தண்ணீர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இன்றியமையாதது, அது எங்களுக்கும் தெரியும், இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை விட மனித உயிர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குவிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டால் மட்டும்தான் முடியும். நாங்கள் 65 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தத்தில் எந்த பிரச்சனையும் இந்தியாவால் வரலையே, பாகிஸ்தானால் பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க பாகிஸ்தான்கிட்ட. அதன் பிறகு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா சொல்லியிருக்காங்க.